நியூசிலாண்டோட சம்மர் சன் எவ்வளோ இன்டென்ஸ்னா கரெக்டாக 11 நிமிஷம் அந்த சன்னு கீழே நின்னா நம்ம ஸ்கின் ஃபுல்லாக கரைஞ்சு போயிடுவாங்க. நார்தன் ஹெமிஸ்பியரில் எங்கேயாவது சம்மர் டைமில் போனால் மேலே வந்து இது மாதிரி குத்துற மாதிரி எரியிற மாதிரி ஃபீலிங்லாம் வருது இல்லை. பட் நியூசிலாண்டில் மட்டும் ஏன் வந்து சம்மரில் சன்னு கீழேனா இது மாதிரி ஃபீலிங் வருது? இதுக்கு காரணம் ஓசோன் லேயரான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. பிகாஸ் ஓசோன் லேயரோட ஓட்டை வந்துட்டு அண்டார்டிகாக்கு மேலே தான் இருக்குது. அப்போ ஆக்சுவல் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனால சம்மர் டைமில் சதர்ன் ஹெமிஸ்பியர் சன்னுக்கு 5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கா நார்தன் ஹெமிஸ்பியரை விட. அதுதாங்க இதுக்கு ரீசன். ஸோ சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட சன் வந்து ரொம்பவே ஹார்ஷாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப பிரைட்டராக கூட இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் கீழேனா கண்ணெல்லாம் அப்படியே பூச ஆரம்பிச்சிடும், மேலே ஸ்கின் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். இங்கே இருக்கிற கிவிஸ் கிட்ட அதை பற்றி கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க. Slightly hotter, brighter, harsher. It's almost like a prickly feeling. You can feel it burning you. இந்த ரீசன்னால தாங்க வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சன்னோட ரேடியேஷனுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் யூவியோட எக்ஸ்போஷருமே நியூசிலாண்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நியூசிலாண்டில் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தலைக்கு ஹேட்டு, கண்ணுக்கு கண்ணாடி, சன்ஸ்க்ரீனு, கொடை இதோட தாங்க நீங்கள் பார்ப்பீங்க. இதோட தான் நம்ம இருந்தும் ஆகணும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சன் வந்து அப்படியே செம்ம சூடாக்கிடும். நான் வெளியே வந்து 11 நிமிஷம் ஆகுதுங்க. நான் உள்ளே போகிறேன். பாய்.